இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய நபர்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி தெரியாது. பட் இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து வில்லேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆப்டாக வந்து சூட் ஆகும். ஏன் அப்படின்னா வில்லேஜில் வந்து நிறைய இடத்துல வந்து அவைலபிளாக இருக்கிற இந்த ப்ராடக்ட் சிட்டியில் ஒரு இடத்துல கூட நீங்கள் இந்த ப்ராடக்டை பார்க்க முடியாது. சிட்டி மட்டும் இல்லைங்க, ஃபாரின் கண்ட்ரீஸில் அப்ராடில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு வரவேற்பு இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் எப்படி பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 10ல் 1 வந்து கண்டிப்பாக வந்துட்டு தனியாக தெரிவிங்க. ஸோ 10 பேர் மாதிரியே சேர்ந்து தெரிய மாட்டீங்க நீங்கள். ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் அப்படின்னும் போது நீங்கள் போடுறவங்களோட உழைப்பு, உங்களோட தனித்துவம், க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ராஃபிட் வீக்லி சாலிடாக 50,000 to 55,000 rupees கிட்ட விருதுநகரில் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒரு ப்ராடக்ட்டில் ஒரு ஃபேமிலியாகவே வந்து இது ஒரு பிஸ்னஸாக ஃபஸ்ட்டு இனிஷியலில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைச்சலாக வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கு அவங்க வீக்லி வந்து மோர் தென் 55,000 rupeesக்கு மேலே ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. பூனை மீசை இந்த ஒரு தாவரம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பூனை மீசை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அதாவது வந்து ஜாவா டீ அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இதோடைய நேம். ஸோ இந்த பூனை மீசை அப்படின்றது எப்படி வந்து ஃபேமஸ் ஆச்சு இந்த டீனா, நம்ம ஊரில் ஆகிறதுக்கு முன்னாடியே வெளிநாட்டில் இது ரொம்ப வந்து பிரபலமாயிடுச்சு. ஆனால் நம்ம ஊருங்களில் இருந்து தான் வெளிநாட்டுக்கு இதை வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. இதை வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, எதனால இது வந்து இவ்வளோ ஒரு ஃபேமஸ் ஆச்சு, அப்படி என்ன பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஒரு லீஃப்ல இருக்குது, இந்த இலையில இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பூனை மீசை டீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதை வந்து டீ பேக்ஸ் மூலியமாகவும் பவுடர்ஸ் மூலியமாகவும் வந்துட்டு நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அதாவது மெயினாக இதை யூஸ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஹெர்பல் டீயாக வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. யூரினரி ப்ராப்ளம்ஸ்க்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெட்ட சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. யூரின் வந்து ஃப்ளோவாக போகாமல் ட்ராப்பாக வந்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கிட்னி ஸ்டோன்ஸு, கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி வந்து விஷயங்களுக்காக ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி மெயினாக அந்த பர்சன்ஸ்க்கும் சுகர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல்டாக வச்சுக்கக்கூடிய ஒரு சில வந்து ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெர்பல் டீ வந்து உண்மையாகவே ஹெர்பல் யூஸ்க்காக பயன்படுத்தக்கூடியது. அதனால தான் நம்ம ஊருங்கள்லேருந்து எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இந்த ஜாவா டீ வந்து போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதனால தான் உங்களுக்கு தமிழ்லேயும் சொல்லியிருக்கேன், பூனை மீசை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஜாவா டீ இது ரெண்டுமே சர்ச் பண்ணி இது என்ன இப்படின்னா இது அந்த மாதிரி உண்மைதானா இந்த ப்ராடக்ட்டு அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து வந்து தெளிவுபடுத்திக்கோங்க. இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, நான் சொன்னது கரெக்டு தானான்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் தெளிவுபடுத்திட்ட பிறகு தான் நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரணும். ஏன்னா இதை பிஸ்னஸாக வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட்டு தான் நான் அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் பிஸ்னஸாக பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோல்சேலில் நீங்கள் எடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணுன்றதை சொல்கிறேன். ஜாவா டீ வில்லேஜில் கிடைச்சாலும் இதை வாங்கிக்கோங்க. 200 ஃபஸ்ட்டு நல்ல நிழலில் வந்து இதை நல்லா வந்து உலர்த்திடுவீங்க. ஸோ நிழலில் இந்த இலைகளை வந்து உலர்த்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா டீ பேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து பவுச்சஸ் வந்து நிறைய வீடியோவில் நான் அந்த பவுச்சஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த பவுச்சஸ் இதெல்லாம் ஹோல்சேலில் எங்கே கொடுக்குறாங்கன்றதும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி டீ பேக் பவுச்சஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு 2 grams 5 grams அந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து ஒரு காட்டன் பாக்ஸில் 30 பேக்ஸ் வந்து பேக்கெட்டாக நீங்கள் அப்படி இதை சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மிக்சர், உங்கள் வீட்டில் இருக்க மிக்ஸி இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த இலைகள் எல்லாமே வந்து ஃபுல்லாக அரைச்சி பவுடர் பண்ணி நீங்கள் 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி வந்து டப்பாங்கள்லையும் பேக் பண்ணி இதை கொடுக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் கொடுக்கறது மூலயமா இதோடைய வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய வருமானம் அப்படின்றது 1 கிலோ நீங்கள் 200 ரூபாய்க்கு வாங்குவீங்க ஆக்சுவலாக. ஆனால் 100 கிராமோட விலை பார்த்தீங்கன்னா 140 rupeesலேருந்து 180 rupees வரைக்கும் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. ஆர்கானிக் இல்லாத நார்மல் லீஃப் சொல்கிறேன். ஆர்கானிக் அப்படின்னா நமக்கு வந்து 300 400 100 கிராமே போயிடும். ஸோ கிலோவே உங்களுக்கு வந்து 3000 4000 வரும். ஸோ இன்ஆர்கானிக்கான இலை அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1400 1 கிலோ. இந்த ப்ராடக்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, விருதுநகரில் இதை சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஊரில் வந்து விளையக்கூடிய சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்
எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்ன்றது அவங்க தோட்டத்தை சுற்றி உள்ள நொச்சி இலை, நுணா இலை, இந்த மாதிரிலாம் வந்து குட்டி குட்டி அந்த ஸ்டெம்மு, வேப்பங்குச்சி, இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டு அவங்க வந்து நாட்டு மருந்து கடைங்களுக்கு ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நாட்டு மருந்து கடைங்களுக்கு சேல்ஸ் பண்ணும்போது அங்கே சேல்ஸ் ஆகும்போது ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பக்கத்தில் நார்மல் வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸ் விற்பாங்க இல்லைங்களா, அந்த கடைகள்லையும் போய் கேட்டிருக்காங்க, நீங்கள் வாங்கிப்பீங்களான்னு சொல்லிட்டு. ஒரு 2-3 பேக்கெட்ஸ் கொடுங்க, வாங்கிக்கிறோம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்படி அவங்களுக்கு சிட்டியில் ஒரு ரேப்போ ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி ஃபார்ம் ஆகும்போது அவங்களுக்கு ஆன்லைன்லையும் இந்த மாதிரியான ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா ஒருத்தவங்க கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அது மூலயமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி நொச்சி இலை, இந்த மாதிரி தைல இலை, இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது தான் இந்த ஹெர்பல் டீ அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குன்றத கம் அக்ராஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த பூனை மீசை அவங்க ஊரில் ரொம்ப சுலபமாக கிடைக்கிற இந்த பொருள். இந்த பொருளுக்கு ஒரு கிலோ வந்து 2000 3000 விற்கிறாங்களா, ஏன் இதை எடுத்து நம்ம செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு தோணியிருக்கு. அப்போ தான் அவங்க வந்து இந்த பூனை மீசை இது எங்கே ஹோல்சேலாக கிடைக்கிது, இதை யார் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க ஊருங்களில் அப்படின்றத என்கொயரி பண்ணி அவங்க அந்த ப்ராடக்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 கிலோ எடுத்திருக்காங்க. எடுத்து நிழலில் ஆற வச்சு அதை வந்து அப்படியே இலைகளாக வந்து 100 கிராம் 100 கிராம் சொல்லிட்டு பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வரவேற்பு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போது அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது தான் அவங்களால வந்துட்டு இதையே வந்து நம்ம இன்னும் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டீ பேக்ஸ் போடுறதாகவும் அதே போல் பவுடர் பண்ணி டப்பாங்களில் வந்து சேல்ஸ் பண்ணுறதும் ஆன்லைனில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி கொஞ்ச நாள் அவங்களுக்கு பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ஆர்டர்ஸே நிறைய வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு இ-காமர்ஸ் சைட்ஸ் இல்லாமல் இண்டிவிஜுவல் ஆர்டர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சதும் இந்த பிஸ்னஸை வந்து அவங்க நம்ம நல்லாவே பண்ணலாம், ஒரு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியே பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 2-3 பேராக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 50 kgs கிட்ட அவங்க பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ 50 kgs அவங்க பண்ணுறது மூலயமா அவங்களோட வருமானம் 50,000 55,000 ஒரு வாரத்தோடைய வருமானம் அவங்களுக்கு. அதாவது எல்லா செலவும் போக அவங்களோட லாபம் மட்டுமே. ஸோ ரொம்ப சிம்பிள். இது வந்து வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்க ஈஸியாக பண்ணலாம். இதுவே வந்து எக்ஸ்போர்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம Amazon.in அப்படின்னா இந்தியாவில் பண்ணுறது, Amazon.com அப்படின்னா வந்து வெளிநாடுகளில் வந்து பண்ணுறது. ஸோ வெளிநாடுகளுக்குமே நம்மளால் இந்தியாவிலேருந்தே சேல்ஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி இ-காமர்ஸ் போர்ட்டல் மூலயமா. நான் இன்னும் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணல, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஊருங்களில் சேல்ஸ் பண்ணுறதுலேயே நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதெல்லாம் முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். நான் இந்த அப்கமிங் Jan 2022 வந்து நான் அதை போஸ்ட் பண்ணுறேன், எப்படி வந்து நம்ம ஊர்லேருந்து வெளிநாட்டுக்கு இ-காமர்ஸ் சைட்ஸ்லேருந்தே சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து செம்மங்க. நம்ம ஊரில் இருக்கிற அந்த ப்ரைஸிங் நம்ம நார்மலாக ஷிப்பிங் அனுப்பணும்னா 2000 3000 வந்து நம்ம கேனடா, US, ஆஸ்திரேலியாவுக்கு தேவைப்படும். ஆனால் இ-காமர்ஸ் சைட்ஸ் மூலயமா போகிறதுனால அந்த ப்ரைஸ் நமக்கு வந்து அவ்வளோ ஆகவே ஆகாது ஷிப்பிங்க்கு. ஸோ ஷிப்பிங் வந்து ஒரு மாட்ரேட்டான ரேஞ்சில் நம்ம ஊர்லேருந்தே வந்து அவங்க ஊர் போர்ட்டலில் இதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து தாராளமாக அவங்க ஊருக்கு வந்து சேல்ஸ் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப ஈஸியும், வருமானம் நமக்கு டபுள் த இன்கமும் கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஹோல்சேலாக பல்காக கிடைக்கிற இந்த பூனை மீசையா, இது என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஜாவா டீ, இதை வந்துட்டு நீங்கள் வாங்கி பல்காக இதை ஆற வச்சு நிழலில் இதை வந்து டீ பேக்ஸ் மூலயமா 5 கிராம் 10 கிராம்ஸ் போட்டு காட்டன் பாக்ஸில் 30 பேக்கெட்ஸாக சேல்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை பவுடர்டாக அரைச்சி சேல்ஸ் பண்ணாலும் சரி, ப்ராப்பர் லைசன்ஸ் எடுத்துக்கோங்க, FSSAI கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை. ஸோ உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து யாராச்சும் வந்து ப்ராப்பர் கைட்லைன்ஸாக எங்கேயாச்சும் உங்களுக்கு ட்ரைனிங் இந்த மாதிரி ஹெர்பல் டீக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அவங்களோட அனுமதியோடு நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான், அதுவும் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாகவே நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட முடியும்ல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ அவங்களோட கைடன்ஸ் எடுத்துகிட்டு ப்ராப்பரான லைசன்ஸ் உங்கள் சைட்லேருந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஷைன் ஆவீங்க. உங்களுக்கு வந்து காம்படிஷனே இருக்காது இந்த பிஸ்னஸில், ஏன்னா காம்படிஷனே கிடையாது. அதுதான் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னே வந்து தெரியாது. பூனை மிசை அப்படின்ற ஒரு டீ இருக்கா, ஜாவா டீ அப்படி இருக்கா அப்படின்னு இப்போ நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கா அப்படின்னே வந்து நிறைய டவுட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து டவுட் இருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆமாம், இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இதை கேள்விப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ மருத்துவ குணமுடையது, தமிழ்நாட்டில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு பொருள், யாருமே கண்டுக்காமல் விடுற இந்த பொருளுடைய விலை பார்த்திங்கன்னா இவ்வளோ. இது போல் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஊரில் விளையக்கூடிய ஐட்டம்ஸ் இருக்குது. அந்த ஐட்டம்ஸ் நிறைய பேர் கண்டுக்காமல் இருக்காங்க. அதெல்லாம் எங்கே போகுதுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அதை எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதையே நம்ம வந்து எடுத்து நம்ம ஊருங்கள்லேயே வந்து
மதிப்பு கூட்டி பண்ணக்கூடாது. நம்ம ஊருங்களில் கிட்னி ஸ்டோன் இருக்கிற பேஷண்ட்ஸ் இல்லையா, இல்லை சுகர் பேஷண்ட்ஸ் தான் இல்லையா? ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஊர்லேயும் இதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். ப்ராப்பரான கைடன்ஸ் எடுத்துகிட்டு இதை சேல்ஸ் பண்ணிங்கன்னா சாலிடாக வீக்லி உங்களால் மினிமம் ஒரு 25,000 ருபீஸாவது ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்துட்டு இதை எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா யோசிக்காதீங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி ஹெர்பல் டீ ஏதாச்சும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, மசாலா டீஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது கூட சேர்த்து இந்த பிஸ்னஸையும் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ண வேணாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் ஏதாச்சும் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நம்மளோட சேனல்லனா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.